ஹலோ கைஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் ஷேர் பண்ண போகிறேன். அது என்னது அப்படின்னா ப்ளே ஏரியா. ஸோ இந்த ப்ளே ஏரியா என்னோட பேபி 8 months இருக்கும்போதே நான் வாங்கிட்டேன். ரொம்ப நல்லாவே இருக்கும் இந்த ப்ளே ஏரியா. இது வந்து இப்போ வரைக்கும் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த ப்ராடக்ட் வாங்கும்போது எனக்கு இந்த மாதிரி பால்ஸ் கொடுத்தாங்க. ஸோ இது வந்து ஒரு 30 பால்ஸ் கிட்ட இருக்கும். இதை நீங்கள் உள்ளே போட்டுட்டு நம்ம குழந்தையும் உள்ளே வச்சுட்டு நம்ம ஒர்க் நம்ம பார்க்கலாம். இது ரொம்பவே நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என் பேபி ரியலி என்ஜாய் பண்ணலாம். இப்போ வரைக்கும் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் இந்த ப்ராடக்ட்டை சுற்றி பார்த்துட்டிங்கன்னா பைப்பு தான் இருக்கும். அவ்வளோ க்ரிப்பாக இருக்கும். பேபி எவ்வளோதான் புஷ் பண்ணாலும் அந்த அளவுக்கு கீழே விழாத அளவுக்கு இருக்கும். ஏன் நானே நிறைய வாட்டி இது வந்து சம்டைம்ஸ் அடிக்கிறப்ப அந்த அளவு க்ரிப்பாக இருக்கும். ஸோ அண்ட் இந்த ப்ராடக்ட்டில் வந்து என்னென்னா நான் சொல்லுறது இதில் ஒரு சேப்லாம் கொடுத்துருப்பாங்க. இதில் நிறைய இதெல்லாம் நம்ம போட்டு வச்சுக்கலாம் பேபிஸ்க்கான இது அப்படின்ட்டு. இந்த இதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். நீங்கள் பெருக்கும்போது கூட நீங்கள் எல்லாத்தையுமே வந்து தனியாக நீங்கள் எடுத்து கீழே உள்ள டஸ்ட்லாம் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். அண்ட் இவ்வளோ லென்த்து தான் இருக்கும். ஸோ ஒரு பெட்டு இருக்கிற அளவுக்கு வந்து என்னென்னா ஸ்பேஸ் வேணும் இதுக்கு. அண்ட் நீங்கள் நியூ பேரண்டாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஒர்க்கிங் உமனாக இருந்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளே ஏரியா கீழே வந்து நான் ஒரு மேட் போட்டிருக்கேன். அது வந்து என்னென்னா ஜஸ்ட்டு பேபி கீழே விழுந்தால் அடிபடக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்காக ஒரு மேட் இருக்குது. இதுவுமே ரொம்ப சேஃப் தான். அது நான் தனியாக ஒரு வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன் அந்த மேட் என்னென்னு. இவங்க கூட நம்ம இது வழியாக உள்ளே போயிட்டு நம்ம வந்து பேபியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்களோட விளாடலாம். அதுக்கப்புறம் இது வழியாகவே நம்ம வெளியே வந்துடலாம். ஸோ அந்த அளவு தான் ஸ்பேஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. இதோட அப்பர் வியூ இப்படி தான் இருக்கும். ஸோ லென்த்து பார்த்துட்டிங்கன்னா இந்த இதிலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பெரிய லென்த் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதில் ஜிப் போட்டிருப்பாங்க. பேபிக்கு வந்து என்னென்னா ஜிப்பு வந்து கழட்ட தெரியாத வரைக்கும் நமக்கு சேஃபு. ஒன்ஸ் அவங்க கழட்டி பழகிட்டாங்கன்னா அவங்களே உள்ளக்க வந்து வெளியே வந்துக்கிடுவாங்க. என்னோடய பேபி இன்னும் வரைக்கும் பழகலை. அண்ட் இந்த ப்ளே ஏரியாவை நீங்கள் வந்து அசம்பிள் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி. அதே மாதிரி டிஸ்மேண்டில் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸி. இதை நீங்கள் கழட்டி வாஷும் பண்ணிக்கலாம். சப்போஸ் அதில் உள்ள பைப்பு பிரேக் ஆச்சுன்னா நம்ம கடையில் வாங்கி கூட மாட்டி புது பைப் போட்டுக்கலாம். நியூக்ளியர் ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இப்போ நம்ம நார்மலாக எங்கேயாவது ஒர்க் பண்ணுறோம், ஏதாவது வீட்டில் வேலை பார்க்குறோம் அப்படின்னா நம்ம வேலை பார்த்துட்டு அது வரை நம்ம வந்து பிள்ளைகளை பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆள் கண்டிப்பாக தேவைப்படும். அந்த டயத்தில் நீங்கள் வந்து பேபி இதில் ஒரு ரெஸ்ட் ரூம் போகிறதுக்குனா கூட நமக்கு வந்து பேபி பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும். ஏன்னா நம்ம பேபிஸ் ஏதாவது எடுத்து விழுங்கிடக்கூடாது. ஸோ அந்த டயத்தில் நீங்கள் ப்ளே ஏரியாவில் விட்டுட்டு நீங்கள் வந்து தைரியமாக போகலாம். நம்ம அதே மாதிரி பேபி விளையாடுற பொருள் வந்து என்னென்னா சேஃபான ப்ராடக்ட்ஸை தான் நீங்கள் இதுக்குள்ளே போடணும். நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துக்கு விட்டுட்டு போகிறீங்க அப்படின்னா. ஸோ என்னோட பேபிக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு நீங்கள் வாங்கணும் அப்படின்னா நான் இந்த ப்ராடக்டான லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் நீங்கள் அதை பார்த்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா வாங்குங்க. அண்ட் இந்த வீடியோ நான் ரொம்ப நாள் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.